நம்ம பார்க்க போறது சேலம் சரவணா ஸ்டோர்ல இருந்து மீன் சட்டி பார்க்க போறோம். நார்மலா நம்ம மீன் சட்டி என்ன பண்ணுவோம், வடை சட்டியில வச்சுக்கிட்டு கிண்டுறோம், மீன் உடையுது அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கு போவோம். ஆனா மீன் சட்டி இருக்கும்போது இந்த குழம்பெல்லாம் வச்சுட்டு மீன் போட்டோம்னா மீன் அப்படியே உடையாம அழகா நம்ம எடுத்து வச்சு சாப்பிடறதுக்கு இன்னும் பெஸ்டா இருக்கும். இதுல என்னன்னா சின்னது ஒண்ணு, பெருசு, இதுக்கு அடுத்தது இன்னும் அடுத்துக்கு அடுத்தது பெருசு, அதுக்கு அடுத்தது பெருசு, அந்த மாதிரி ஒரு 6 இது சைஸ்ல வந்துரும் உங்களுக்கு மீன் சட்டி. இது பெருசு, இதுதான் லாஸ்ட். என்னன்னா அலுமினியத்திலே ஹெவியா இருக்கும் உங்களுக்கு. ஒண்ணு என்னன்னா அடி பிடிக்காது, உங்களுக்கு கிளற பிடிக்க ஈஸியா இருக்கும். எண்ணெய் ஊத்தினாலும் குழியா இருக்கிறதுனால எண்ணெய் உள்ளாடி இருக்கும் போது இன்னும் பெஸ்டா இருக்கும் நமக்கு. அது நம்ம நார்மலா சமைக்கும் போது வடை சட்டியில என்ன ஆகும்னா அகலமா பட்டையா இருக்கும். அது என்ன ஆகும்னா எண்ணெய் ஊத்தும் போது ஃபுல்லா வடை சட்டி ஃபுல்லாவே வரவும். ஆனா இதுல வரும்போது என்னன்னா உள்ளாடி மட்டும் இருக்கும்போது எண்ணெய் வதக்கிறதுக்கு, வெங்காயம் வதக்கிறதுக்கு அந்த மாதிரி இன்னும் பெனிஃபிட்டா இருக்கும் நமக்கு. ரெண்டாவது மீன் போட்டோம்னா அதுல உடைஞ்சு இப்படி உள்ளாடி வரைக்கும் போயிடும். நம்ம இப்படி கிளறும் போது என்னன்னா மீன் உடையறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இதுல உடையவே உடையாது. அப்படியே லேசா கிளறி விட்டு அப்படியே எடுத்து நம்ம வச்சு சாப்பிடறதுக்கு இன்னும் பெஸ்டா இருக்கும். டேஸ்ட் நம்ம செய்யறதுல சூப்பரா இருக்கும். இது எடுத்தீங்கன்னா ஒரு 600 ரூபாய் டு ஒரு 650 ரூபாய்க்குள்ளாடி தாராளமா வரும். இது எடுத்தீங்கன்னா ஒரு 15 சைஸ் வரும். அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஒரு 14, 13 அந்த மாதிரி வரும். உங்களுக்கு இதனுடைய சைஸ் ஸ்டார்டிங் என்னன்னா 12 சைஸ்ல இருந்து வருது. 12ல இருந்து ஒரு 16, 17 அந்த மாதிரி சைஸ்கள் மாறிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. இது சின்னது, இது எவ்வளவு ரேட்? இது எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 164 ரூபாய் வரும். இது எடுத்தீங்கன்னா ஒரு 14 சைஸ் 213 ரூபாய் வரும். இது 23 சைஸ் பெரிய ஃபேமிலி ஹோட்டல்ஸ்க்கு, ரெண்டாவது நம்ம ஒரு விசேஷத்துக்கு செய்யணும்னா கூட நமக்கு தாராளமா இதுல ஒரு 3 கிலோ மீன் போட்டு குழம்பு வைக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம என்ன ஹெவியா கடாயே, இது ஹெவியா இருக்கும் நமக்கு. இது பேர் என்னன்னா கல்கட்டா கடாயின்னு சொல்லுவாங்க. ஹெவியாவே இருக்கும் உங்களுக்கு. இதுல என்னன்னா ஒரு 16ல இருந்து ஸ்டார்டிங் வந்து ஒரு 1ஆம் நம்பர் வரைக்கும் வரும். இது கல்கட்டா கடாய் அலுமினியத்திலே ஹெவியா வரும். கல்கட்டா கடாயின்னு சொல்லுவாங்க. ஒட்டாது, உங்களுக்கு அடி பிடிக்காது, நல்லா ஹெவியா இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், நார்மலா இதுல போடும்போதே வெங்காயம் அந்த மாதிரி போடும்போது அடி பிடிக்குதுன்னு சொல்லுவோம். இதுல அந்த மாதிரி அடி பிடிக்காது. இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்ல வருங்க. உங்களுக்கு ஒரு 600 ரூபாய், 700 ரூபாய் அந்த மாதிரி ரேட்டுகள் மாறிக்கிட்டே போகும். உங்களுக்கு ஸ்டார்டிங் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 302 ரூபாயில இருந்து ஸ்டார்டிங் பிரைஸ். வெயிட் கணக்கு, ஒரு பீஸ் வெயிட் போட்டு என்ன வெயிட்டோ அதுக்கு என்ன அமௌண்ட் அந்த அமௌண்ட் இதுல வந்துடும். 1ஆம் நம்பர்ல இருந்து இது வந்து 12ஆம் நம்பர் வரைக்கும் நம்ம இங்க வச்சிருக்கோம். ஆனா 16 வரையிலும் இருக்கு. இதுல எக்ஸ்சேஞ்சுங்கிறது வந்து வெயிட் கணக்கு, கிலோ அன்னன்னைக்கு ரேட்டு 100 ரூபாய் டு 150 ரூபாய்க்குள்ளாடி வரும் உங்களுக்கு ரேட். அதாவது அலுமினியம் குக்கரு அந்த மாதிரி நீங்க எதிர்த்தீங்கனாலும் 100 ரூபாய் டு 150 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு அதனுடைய ரேட்டு வரும். அன்னன்னைக்கு ரேட்டு. நம்ம பழசு இருக்கு, வடை சட்டி இருக்கு, இல்ல இட்லி பானை இருக்கு. நம்ம ஒரு இடத்துல வந்து ஸ்டோரேஜா பண்ணி வச்சு அது ஒரு சமையல் கட்டே நமக்கு ஒரு அசிங்கமா தெரியும். கொண்டு வந்து போட்டுட்டு நீங்க எந்த பாத்திரம் வேணாலும் எது வேணாலும் எடுத்துக்கலாம். இதுதான் எடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. உங்களுக்கு என்ன அமௌண்ட் வருதோ அதை போட்டுட்டு மேல அமௌண்ட் கொடுத்து நீங்க பித்தாளை, குண்டம், கோடம் எது வேணாலும் உங்களோட சாய்ஸ், நீங்க எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஆன்லைன்லயும் பண்ணிட்டு இருக்கோம். கொரியர் சார்ஜ் எடுத்தீங்கன்னா லோக்கலா இருந்தா ஒரு 30 ரூபாய் டு 40 ரூபாய் வரும். அவுட்டரா இருந்துச்சுன்னா ஒரு 60 ரூபாய் டு 100 ரூபாய்க்குள்ளாடி வரும். இப்ப பாக்குறது என்னன்னா உங்களுக்கு அலுமினியம், இண்டோலியம் ரெண்டுமே பார்க்க போறோம். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அலுமினியத்துல வரும். நார்மலா நம்ம வெளியில நம்ம எல்லா இடத்துல அலுமினியம் வடை சட்டி கிடைக்கும் உங்களுக்கு. ஆனா அதுலயே கொஞ்சம் ஹெவியாவே இருக்கும். நம்ம வீட்டுல இருக்கிறது கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸா, வெளியில கொண்டு வரது கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸா இருக்கும். ஆனா இது கொஞ்சம் ஹெவியாவே இருக்கும் உங்களுக்கு. ரெண்டாவதும் உங்களுக்கு நல்லா அழகா லுக்கா இருக்கும் உங்களுக்கு பாக்குறதுக்கு அலுமினியம். இது எடுத்தீங்கன்னா ஒரு 510 ரூபாய். அதாவது வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி ரேட்டுகள் மார்க்கெட்டே போகும். இதே பீஸ் உங்களுக்கு 520 ரூபாயிலையும் வரும், 580 ரூபாயிலையும் வரும். இந்த ரேட்டு, இந்த வெயிட் என்ன வெயிட்டோ அது அப்படியே. இது எடுத்தீங்கன்னா ஒரு 585 ரூபாய் வருது உங்களுக்கு. இது எடுத்தீங்கன்னா ஒரு 13 வருது சைஸ். இது செஞ்சீங்கன்னா ஒரு 1.5 கிலோ, 2 கிலோ வணக்கலாம். கிரேவி வச்சோம்னா ஒரு 2 கிலோ கிளறலாம். இதே குழம்பு வைக்கும் போது உங்களுக்கு 1 கிலோ டு 1.5 கிலோ. ஏன்னா நம்ம கொதிச்சு வரும்போது கொஞ்சம் பெருசா இருந்தாதான், கம்மியா இருந்தாதான் உங்களுக்கு கொதிச்சு வெளியே வராது. இல்லைன்னா அடுப்பெல்லாம் அசிங்கம் ஆகும். அதுக்காக நம்ம தாராளமா கிரேவி வச்சீங்கன்னா 2 கிலோ தாராளமா இதுல கிளறலாம். மூடி நமக்கு வேணும்னா தனியா தட்டு இருக்கு, வாங்கிக்கலாம். இதுக்கு தகுந்த தட்டும் இருக்கு, நம்ம வாங்கிக்கலாம். அதாவது இதுல இருந்து உங்களுக்கு பெருசு வரைக்கும் தட்டு கிடைக்கும் உங்களுக்கு. சின்னது இது எடுத்தீங்கன்னா ஏன்னா ஒரு 165 ரூபாய் வரும்.
இதை எடுத்தீங்கன்னா கைப்பிடி வராது, ஒரு 112 ரூபாய் வரும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த கைப்பிடி வேண்டாங்க, இந்த இடத்துல எல்லாம் அழுக்கண்டுது அப்படிம்பாங்க. அதுக்காக வந்து நம்ம கைப்பிடி இல்லாத ஒரு இதுவும் இருக்கு, கடாயும் இருக்கு. இதுலயும் உங்களுக்கு பெருசும் இருக்கு, இந்த மாதிரி கைப்பிடி இல்லாதது இருக்கு, பெருசும் இருக்கு, சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் இருக்கு உங்களுக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இண்டோலியம். இது எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 13ஆம் நம்பர்ல வந்து எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 220 ரூபாய் வரும். இதுலயும் உங்களுக்கு சின்னதுல 8ஆம் நம்பர்ல இருந்து ஒரு 16ஆம் நம்பர் வரையிலும் கிடைக்கும். சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் தாராளமா கிடைக்கும் உங்களுக்கு. எது வேணாலும் நம்ம செஞ்சுக்கலாம், பூரி போட்டுக்கலாம், நான்வெஜ் சமைச்சுக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன பாக்குறதுக்கு கொஞ்சம் லுக்காவே இருக்கும். உங்களுக்கு வடை சட்டி வந்து இந்த ஷேக்கிங் ஆகாது. சிலதுல வந்து இப்படி வைக்கும் போது இப்படி ஷேக்கிங் ஆகும், இந்த மாதிரி ஆகாது. இது எடுத்தீங்கன்னா இதை விட ஹெவியா இருக்கும். நல்லா தூக்கி பார்த்தோம்னா நல்லா ஹெவி, உங்களுக்கு ஒட்டாது. அந்த மாதிரி அதாவது அடிபாட்டம் என்ன பண்ணுவோம், நமக்கு ஒட்டுதுங்க தீயுதுங்கன்னு சொல்லுவோம். ஆனா இதுல என்னன்னா ஒட்டாது தீயாது. இது 13ஆம் நம்பரு. இதுல இன்னொரு ஆப்ஷன் என்னன்னா இந்த மாதிரி வரும். இந்த திட்டு இருக்கிறதுனால நீங்க வடை சட்டி அடுப்புல வச்சுட்டீங்கனாலும் இந்த ஷேக்கிங் ஆகாது, லுக்கா இருக்கும் உங்களுக்கு. இதுலயே உங்களுக்கு சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் கிடைக்கும். இது எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரேட்டு பாத்தீங்க அப்படின்னா 800 ரூபாய் வரும். 800 ரூபாய் டு 1000 ரூபாய்க்குள்ளாடி வரும். இப்ப இட்லி பானை பார்க்க போறோம் நம்ம. இதுல என்னன்னா இண்டோலியம் இருக்கு, அலுமினியமும் இருக்கு. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அலுமினியம். இது என்னன்னா 9 குழி உள்ளது, நல்லா ஹெவியாவே இருக்கும். 2வது குழி வந்து நல்லா குழியாலமா இருக்கும் உங்களுக்கு. 9 குழி. இதுல 16 குழி வரைகளுமே இருக்கு உங்களுக்கு. நார்மலா துணி போட்டு ஊத்துறது. இதுல வந்து உங்களுக்கு எண்ணெய் ஊத்தி தடவுறதும் இருக்கு, துணி போட்டு இது பண்றதும் இருக்கு உங்களுக்கு. 9ல இருந்து 16 குழி வரைக்கும் இருக்கு உங்களுக்கு. இது நல்லா ஹெவியாவே இருக்கும். இது எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரேட் வந்து ஒரு 578 ரூபாய் வரும். 16 குழி வரைகளுமே இருக்கு. 2வது இதுல என்னன்னா நமக்கு இது ஏன் இப்படி லூசா இருக்கு அப்படின்னு சில பேர் எடுக்கும் போதே யோசிப்போம். இது எதுக்காக இந்த லூசா குடுக்கறது அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த ஏர் இழுக்கும் போது இறுகிரும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், இப்படி தட்டி 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 என்ன பண்ணுவோம், இந்த இட்லி பானை ஃபுல்லாவே அசிங்கம் பண்ணுவோம். இது என்னன்னா லூசா இருக்கும் போது எடுக்கும் போது கொஞ்சம் அந்த டைட்ல இருக்கும்போது இப்படி துணியை பிடிச்சிட்டு இப்படி ஈஸியா எடுக்கிறது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதனால இந்த இது லூசா தான் இருக்கும். ஆமா, சில பேத்துக்கு என்ன அப்படின்னா எண்ணெய் ஊத்தும் போது அந்த எண்ணெயுடைய ஸ்மெல் சில பேத்துக்கு பிடிக்கவே பிடிக்காது. என்னதான் எப்படி செஞ்சாலுமே அந்த எண்ணெய் ஊத்தும் போது அந்த ஸ்மெல், நல்லெண்ணெயோ இல்ல கல்லெண்ணெயோ இல்ல ஆயிலோ எது தடவுனாலும் அந்த ஸ்மெல் சில பேத்துக்கு பிடிக்காது. அப்படிங்கும் போது நம்ம துணி போட்டு எடுக்கிறது பெஸ்டாவே இருக்கும். 2வது எல்லாத்துலயும் வந்து கொஞ்சம் ஏந்தலா இருக்கும். இது குளியாலமா இருக்கும் போது இன்னும் வந்து இட்லி நல்லா பஃப்னு வரும் உங்களுக்கு. இது ஒரு 4 மொத்தம் 9 இட்லி. இதுல வந்து 16 குழி வரைகளுமே உங்களுக்கு கிடைக்கும். இது எடுத்தீங்கன்னா ஒரு 600 ரூபாய் வருது. அதாவது வெயிட் கணக்கு. இதுலயே உங்களுக்கு வந்து ஒரு 550 கிடைக்கலாம், 610 கிடைக்கலாம். அது இதனுடைய வெயிட் கணக்குல என்ன வெயிட் வருதோ அதுக்கு அமௌண்ட் ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் வித்தியாசங்கள் வரதான் செய்யும். அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இண்டோலியம். இது எடுத்தீங்க அப்படின்னா இது 10 குழி வரும். நார்மலா வந்து இதுல பார்க்கும்போது கொஞ்சம் குழி வந்து குழியாலமா இருக்கும். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு குழி கொஞ்சம் ஏந்தலா வரும், ஆழமா இருக்காது, அகலமா வரும். இது நல்லா குழியாலமா வரும். சில பேர் நமங்க ஏந்தலா இருக்குங்க, இட்லி வந்து தோசை மாதிரி போகுது அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு இது எடுக்கலாம். இல்ல எனக்கு தோசை மாதிரி தாங்க வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதுல வந்து உங்களுக்கு வந்து இதே மாதிரி ஒரு 16 குழி வரைகளுமே கிடைக்கும். இதுவும் உங்களுக்கு வந்து நல்லா ஹெவியா இருக்கும். இதனுடைய இது வந்து இட்லி வந்து 10 இட்லி உள்ளது. இது வந்து கொஞ்சம் ஏன்னா இது வந்து மேல, இது உள்ளாடி. மெயின் காரணம் வந்து இது வந்து உள்லாக்ல வரும், இது வந்து மேல் லாக்ல வரும். வெளிய லாக்ல வரும், அது உள்லாக்ல வரும். இது கொஞ்சம் டைட்டாவே வரும். நம்ம இப்படி லைட்டா அப்படி இந்த கைப்படையில ஒரு தட்டி விட்டு கூட எடுத்துக்கலாம். ஆனா தட்டி விடாம எடுக்கிறது தான் பெஸ்ட். இது என்னன்னா லூசா தான் இருக்கும். நம்ம எடுக்கும் போது இது வந்து என்னங்க லூசா இருக்குது, எப்படிங்க இட்லி வேகும் அப்படின்னு சொல்லும் போது என்னன்னா இந்த ஏருக்காக தான். அந்த ஹீட்டுக்கு வந்து ஏர் இழுத்துரும். அப்படி லூசா இருக்கும் போது உங்களுக்கு பெஸ்டா இருக்கும். இதுல எண்ணெய் தடவி இருக்குது, எண்ணெய் தடவாவே இருக்குது. ஆனா இப்ப ஸ்டாக் இல்ல நம்மகிட்ட. அநேகமா ஒரு திங்கள் செவ்வாய்க்கு நம்ம கையில கிடைச்சிடும். இது எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 650 ரூபாய் வருது. 650 ரூபாய் 10 குழி. அதுல 12, 14, 16 அந்த மாதிரி குழி வரைக்கும் இருக்கு. இதுல வந்து 9 குழி இருக்கிறதும் இருக்கு நமக்கு. எக்ஸ்சேஞ்சுங்கிறது வந்து அன்னன்னைக்கு ரேட்டு.
ரூபாய் டு 150 ரூபாய் வரைக்கும் நம்ம என்ன கொண்டு வரமோ கிலோ கணக்கு 100 ரூபாய் டு 150 ரூபாய்க்குள்ளாடி நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நீங்க எது வேணாலும் எக்ஸ்சேஞ்சில் எடுத்துக்கலாம். நீங்க இட்லி பானை கொண்டது இட்லி பானை தான் எடுக்கணுங்கிறது கிடையாது. வடசட்டி கூட நீங்க அந்த காசுக்கு மட்டும் எனக்கு போடுங்க, எனக்கு நான் வடசட்டி எடுத்துக்கிறேன், இல்ல 100 200 நான் போட்டு வடசட்டி எடுத்துக்கிறேன்னா தாராளமா வடசட்டி எடுத்துக்கலாம். இல்ல நான் வேற ஏதாவது சில்வர் பாத்திரம் எடுத்துக்கணும்னா தாராளமா எடுத்துக்கலாம். இண்டோலியா தான் எடுக்கணும் நீங்க போற பொருளுக்கு அப்படிங்கிறது கிடையாது. நீங்க எது வேணாலும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனா கிலோ கணக்கு, மெயின் காரணம் கிலோ கணக்கு. இப்ப பார்க்க போறது என்னன்னா நம்ம கேஸ்ட் அயர்ன் தோசைக்கல்லு, ஊத்தாப்ப கல்லு, பனையார கல்லு அந்த மாதிரி பாக்குறோம். கேஸ்ட் அயர்ன் என்னன்னா இரும்பு சத்து உள்ளது உங்களுக்கு கேஸ்ட் அயர்ன். மண்ணும் இரும்பும் கலந்ததுதான் கேஸ்ட் அயர்ன். நல்லா ஹெவியா இருக்கும் உங்களுக்கு. அந்த அதுல நம்ம தோசை ஊத்தி சாப்பிடும் போது ஒரு எனர்ஜி வரும். ரெண்டாவது ஒரு இரும்பு சத்து நம்ம உடம்புக்கு நார்மலாவே தேவைப்படும். அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், டேப்லெட் சாப்பிடுவோம். டேப்லெட்டுக்கு பதிலாக இந்த மாதிரி கேஸ்ட் அயர்ன் தவா வச்சு நம்ம யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நார்மலாவே நம்ம உடம்புக்கு அந்த இரும்பு சத்து வந்துடும். இதுல என்னன்னா தாளிப்பு கரண்டியில இருந்து உங்களுக்கு எல்லாமே இருக்கு. தாளிப்பு கரண்டி எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 650 ரூபாயில இருக்கு. தாளிச்சிக்கலாம். ரெண்டாவது முட்டை ஆம்லெட், ஆஃப் ஆயில் அந்த மாதிரி போட்டுக்கிறதுனாலும் போட்டுக்கலாம். ஒரு கொஞ்சமா ஒரு வெங்காயம் வணக்கியும் தாளிச்சு கொட்டிக்கலாம். அந்த மாதிரி இது எடுத்தீங்கன்னா தோசைக்கல்லு உங்களுக்கு கேஸ்ட் அயர்ன்ல. இது எடுத்தீங்கன்னா ஒரு 1020 ரூபாய் வரும். அடுத்தது எடுத்தீங்க அப்படின்னா இது வந்து ஊத்தாப்ப கல்லு. குட்டி குட்டியா தோசை வேணுங்க, சில பேர் நான்ஸ்டிக் எனக்கு வேண்டவே வேண்டாங்கம்பாங்க. அப்படிங்கும் போது உங்களுக்கு கேஸ்ட் அயர்ன்ல 3 குழி உள்ளது வரும். இது எடுத்தீங்கன்னா ஒரு 965 ரூபாய் வந்துடும் உங்களுக்கு. இது உங்களுக்கு வந்து கேஸ்ட் அயர்ன் தான். இது இன்னும் நல்ல ஹெவியாவே இருக்கும் உங்களுக்கு. வெயிட் தூக்குனீங்க அப்படின்னா நல்ல ஹெவி. இது எடுத்தீங்கன்னா ஒரு 1200 ரூபாய் வரும். 1200. இதுல இது என்னன்னா உங்களுக்கு ஒரு பக்கம் தோசை ஊத்திக்கிறேங்க, இன்னொன்னு வந்து நான் மீன் ஃப்ரை போடணும், அதுக்கு தனியா நான் ஒரு தோசை கல் வாங்கணும் அப்படிங்கும் போது அந்த மாதிரி தேவையே இல்லை. இதுல 2 in பர்பஸ். ஒரு பக்கம் மீன் கிரில் பண்ணிக்கலாம், இன்னொரு சைடு தோசை ஊத்திக்கலாம். இது சமைச்சு முடிச்சுட்டு தொடச்சு எடுத்துட்டு நீங்க திருப்பி வச்சீங்கன்னா தோசையும் ஊத்திக்கலாம். இது எடுத்தீங்கன்னா ஒரு 3310 ரூபாய் வந்துடும். ஒரு சைடு மீன், ஒரு சைடு நார்மலான நம்ம தோசை ஊத்திக்கலாம். 2 in பர்பஸா வந்துடும். நல்லா ஹெவியா இருக்கும் உங்களுக்கு கேஸ்ட் அயர்ன்ல. இது எடுத்தீங்கன்னா கேஸ்ட் அயர்ன் தான். இது எடுத்தீங்க அப்படிங்கும் போது ஒரு 1350 ரூபாய்க்கு கேஸ்ட் அயர்ன் இந்த இது தாளிப்பு கரண்டோட உங்களுக்கு ஃப்ரீயா வந்துடும். இதுல எடுத்தீங்கன்னா ஒரு 9 குழி வரும். இது எடுத்தீங்கன்னா ஒரு 1350 ரூபாய் வித் தாளிப்பு கரண்டியோட உங்களுக்கு ஆஃபர்ல கொடுத்துருக்காங்க. இது என்னன்னா நார்மலா நம்ம என்ன பண்ணுவோம், கை சுடுது அப்படின்னு சொல்லுவோம். இதுல என்னன்னா மரக்கரண்டியோட வந்துடும் உங்களுக்கு, மர கைப்பிடியோட வரும். இதுதான் தோசை கல்லு தான். இது கேஸ்ட் அயர்ன் தான். இது எடுத்தீங்கன்னா ஒரு 1300 ரூபாய் வரும். இன்னொன்னு உங்களுக்கு இது கேஸ்ட் அயர்ன் தான். இதுல என்ன அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆஃப் ஆயில், ஆம்லெட், கொஞ்சமா ஒரு சப்பாத்தி குட்டியா போடுறேங்க அப்படி பண்ணீங்க அப்படின்னா தாராளமா இந்த கேஸ்ட் அயர்ன் யூஸ் பண்ணலாம். இது எடுத்தீங்கன்னா ஒரு 600 ரூபாய் வரும். இது கேஸ்ட் அயர்ன் தான். இது எடுத்தீங்கன்னா ஒரு 830 ரூபாய் வரும். ஒரு 7 குழியில வரும் உங்களுக்கு. சின்னதா, சின்ன ஃபேமிலி எனக்கு போதுங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதை தாராளமா எடுத்துக்கலாம் உங்களுக்கு. இது கேஸ்ட் அயர்ன் தான். இது எடுத்தீங்கன்னா ஒரு 1285 ரூபாய் வரும் தோசை கல்ல. நியூ மாடல். இது 2 சைடு நம்ம கைப்பிடி பிடிக்கிற மாதிரிதான் உங்களுக்கு. இதுல என்னன்னா ஒரே பக்கம் தோசை மட்டும்தான் ஊத்துற மாதிரி வரும். அந்த 2 in பர்பஸ் அப்படிங்கும் போது ரேட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். இப்ப நம்ம என்ன பார்த்தோம்னா கடாய் பார்த்தோம், இட்லி பானை பார்த்தோம், கேஸ்ட் அயர்னும் பார்த்தோம். இதுல நமக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கடைக்கு வந்து விசிட் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு ஆன்லைன்ல வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னாலும் எங்களுடைய போன் நம்பர் கீழே கொடுத்துருக்கோம். அந்த நம்பர்ல நீங்க கால் பண்ணி என்ன வேணும் அப்படிங்கறத நீங்க சூஸ் பண்ணி நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு டெலிவரியும் பண்ணுவோம். இப்ப நம்ம அடுத்த வீடியோவை இன்னும் பெஸ்டா, இன்னும் ஒரு லுக்கான மாடல்ல, ஒரு லுக்கான டிசைன்ல அடுத்தது வந்து பார்க்க போறோம். நன்றி, வணக்கம். கடையோட காண்டாக்ட் அட்ரஸும் காண்டாக்ட் நம்பரும் கூகுள் மேப்போட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் நான் சந்திக்கிறேங்க. நான் உங்கள் விஎன்.